ஹாய். ஸோ இங்கே ஒரு செட் பேஸ் பண்ண ஒரு சம் இருக்குது, இதை பார்த்துலாம். ஸோ இங்கே ஏபின்னு 2 செட் இருக்குது. ஸோ கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிலேட்டட் ஃப்ரம் ஏ டு பி. ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸில் எது வந்து ஏலேருந்து பிக்கு ரிலேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏபி ரிலேட்டட் ஏ டு பி ரிலேட்டட் அப்படின்னா, ஸோ இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா ப்ராக்கெட்குள்ளே. ஸோ ப்ராக்கெட்குள்ளே ஒவ்வொரு செட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு திங் யாரோட தான் இருக்கணும், ஏவோட தான் இருக்கணும். செகண்ட் திங் பியோட தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் ஏ டு பி ரிலேட்டட். ஸோ இஃப் இன் கேஸ் ஒரு சினாரியோவில் வச்சுக்கோமே பி டு ஏ ரிலேட்டடாக இருந்தால் இந்த ப்ராக்கெட்குள்ளே வர ஒவ்வொரு எலிமெண்ட், அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டில் உள்ள ஃபஸ்ட்டு திங் பியோட தான் இருக்கணும், செகண்ட் திங் ஏயோட தான் இருக்கணும். ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிலேட்டட் ஃப்ரம் ஏ டு பி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு திங் ஏயோடதாகவும் செகண்ட் திங் பியோடதாகவும் ஒவ்வொரு திங்லையும் இருக்கணும். ஸோ இப்போ R4ல் பார்த்தீங்க அப்படின்னா 4 இருக்குது. ஸோ 4லையும் ஒன்றுனா பார்க்கணும், 4லையும் ஃபஸ்ட்டு இது ஏயோட தான் இருக்கணும், செகண்ட் இது பியோட தான் இருக்கணும். ஸோ அப்படி செக் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிடும். பார்க்கலாமா? இப்போ ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ இப்போது R1 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு -3 ஏயோடது தான், -1 பி. ஸோ பியில் பாருங்கள் -1ன்ற ஒன்றே கிடையாது. ஸோ அப்போ இது தப்பு. ஸோ இதில் ஏதாவது ஒன்று ஃபாலோ ஆனால் போதுமா? ஸோ இங்கே பாருங்கள், ரெண்டாவது 8,2 இருக்குது. ஸோ 8 வந்து ஏல இருக்குது, 2 வந்து பியில் இருக்குது. இது இருக்குல்ல, அப்போ இதை நான் சொல்லலாமான்னு கேட்டால் இல்லை. ஸோ இதில் வர்ற ஒவ்வொரு கம்ப்ளீட்டிங்குமே வந்து இந்த ஏ பியை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இதில் ஒருத்தர் ஃபாலோ பண்ணாட்டாலும் அது ஆன்சர் இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்து R2வில் பாருங்கள், -4 ஏல -4ன்ற ஒரு நம்பரே கிடையாது. ஸோ அப்போ இது ஏ இல்லை, என்டையர் ஆன்சரும் இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்து R3. ஸோ -3 எஸ் இருக்குது, -3 -4 இருக்குது. ஸோ ஃபாலோ ஆகுது. ஸோ அடுத்து 8,6 8 இருக்குது, 6 இருக்குது, ஃபாலோ ஆகுது. ஸோ அப்புறம் -1,5 -1 இருக்குது, 5 இருக்குது. ஸோ இதுவும் ஃபாலோ ஆகுது. ஸோ அப்போது R3 தான் இவங்க சொன்ன மாதிரியான ரிலேஷன். அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர், ஏ டு பி. சரி, எதுக்கும் நம்ம R4ஐயும் பார்த்துடலாம். சரி, ஏல 8 இருக்குது. ஸோ -4 பியில் இருக்குது, இது ஃபாலோ ஆகுது. ஸோ -1 ஏல இருக்குது, 2 பியில் இருக்குது, ஃபாலோ ஆகுது. 0 ஏல இருக்குது, 5 பியில் இருக்குது, ஃபாலோ ஆகுது. 3 ஏல 3ன்னு ஒருத்தனே இல்லை. ஸோ அப்போ இது தப்பு. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபாலோ ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ ஆகிறது யார், இவங்க சொல்லியிருக்க ரூல் படின்னு பார்த்தா ஆப்ஷன் சி மட்டும்தான். ஓகேவா? இந்த மாதிரி நிறையா ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் பார்க்கணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டெலிகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே ஏதாவது சம்ஸ் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதிலே ஆன்சர் பண்ணுவேன். வீடியோவாகவும் நான் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்க்கும் நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவேன். ஓகேவா? பாய் கைஸ், தேங்க்யூ.